இப்போ நான் என்ன செய்யணும் சார்? அப்படி கேளு. இந்த பொடி பையன் நம்ம ஹோட்டல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டாயா? இத போய் பெரிய இடத்துல சொல்றான்னு வச்சுக்கோ. அப்ப என் கௌரவம் போறது மட்டும் இல்லையா, நான் காலம் பூரா கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். சார் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, இப்பவே நான் இவனை க்ளோஸ் பண்ணிடுறேன். வேணா நீ பொசுக்குன்னு ஒரே தோட்டால க்ளோஸ் பண்ணுவ. அதனால ஏன் ஆத்திரம் அணுகுமா? என் ஒரே பையனை கொண்டு அவனை என் கையாலேயே துடிதுடிக்க சாகடிக்கணும். அவன் ரத்தத்தால நான் கைகால் கழுவணையா, கைகால் கழுவணும். அதனால அவனை நீ என்கிட்ட ஒப்படைக்கிற. கூப்பிட்டீங்களா சார்? எஸ். நேத்து ராத்திரி ஹோட்டல் டாஜ் இன்டர்நேஷனல் ஓனர் மிஸ்டர் மோகன ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். இவன் தான் அந்த கொலைகாரன். மிஸ்டர் ராகவன், இந்த கேஸ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். இவனே நினைச்சு உருகிட்டு இருக்கீல்ல, அதான் போட்டோ கொண்டு வந்தேன். தேங்க்ஸ் பா. என்ன தேங்க்ஸ்? இவன் யார் தெரியுமா? ஒரு கொலைகாரன். மெட்ராஸ் போலீஸே வலை வீசி தேடிக்கிட்டு இருக்க ஒரு கிரிமினல். இப்பாவது தெரிஞ்சுக்க இந்த அயோக்கிய ராஸ்கலை பத்தி. நான் இதை நம்ப மாட்டேப்பா. அவன் யாரையும் கொலை செஞ்சிருக்க மாட்டான். அவனை தேடி பிடிச்சு கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போய் தூக்கல ஏத்துற, அப்ப நம்புவ. காதலி கிட்ட தோத்தா காதல்ல ஜெயிச்ச மாதிரி. அப்பா கொன்னுட்டடா. ஆமா, நான் உன்ன விரும்புறேன், நீ என்ன விரும்புற. நம்ம காதல் நிறைவேறலனா என்ன செய்வ? தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன். அட அறிவு கட்டவளே, இந்த காதல் இருக்கே அது எத்தனையோ வில்லன்களை பாத்துருச்சு. உங்க அப்பா என்ன சாதாரண கைமுறுக்கு, அதை ஒடிச்சு தின்னுட்டு உங்க வீட்டுக்கே மருமகனா வரானா இல்லையாப்பா? மிஸ்டர் சர்மா. எஸ் சார். இந்த போட்டோல இருக்கிற பேரு விஜய். இவன் தாஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டல் ஓனர் கொலை பண்ணிருக்கான். இவனுக்கு சொந்த ஊரு ராணிப்பேட்டை. ஆனா நிச்சயமா இவன் ஊருக்கு போயிருக்க மாட்டான். சிட்டில தான் எங்கேயும் சுத்திட்டு இருக்கான். எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேவைப்பட்டா பத்திரிக்கை, டிவி எல்லாத்துக்கும் விளம்பரம் கொடுங்க. எங்க ராணிப்பேட்டுக்கு போற பஸ் எப்ப வரும்? நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரியா 10:30 மணிக்கு வரும். முருகனுக்கு அரோஹரா, கந்தனுக்கு அரோஹரா, வேலனுக்கு அரோஹரா, முருகனுக்கு அரோஹரா, வேலனுக்கு அரோஹரா, கந்தனுக்கு அரோஹரா, முருகனுக்கு அரோஹரா, கந்தனுக்கு அரோஹரா, முருகனுக்கு அரோஹரா, கந்தனுக்கு அரோஹரா. ஹலோ, நான் தான் நீதா, விஜய் பேசுறேன். விஜய். எங்க இருந்து பேசுற விஜய்? இங்க நான் மெட்ராஸ்ல தான் பேசுறேன். உன்னை பார்க்கத்தான் இங்க வந்தேன். ஆனா வந்த இடத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. ஒரு பெரிய சிக்கலே மாட்டிக்கிட்டேன். இப்பதான் அப்பா கூட சொன்னாங்க நீ ஏதோ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டியா. என்ன நடந்தது விஜய்? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது அனிதா, நான் நேர்ல வந்து சொல்றேன். ஆமா, வீட்ல யாரும் இல்லையே? யாரும் இல்ல, அம்மா ஷாப்பிங் போயிருக்காங்க, அப்பா ஆபீஸ்க்கு போயிருக்காரு. இப்பவே வா விஜய், உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே அனிதா, கரெக்டா 5 நிமிஷத்துல நாங்க இருப்பேன். பாய் விஜய். என்னப்பா இன்னும் ஆபீஸ் போல? புறப்பட்டு போனேன்,
லிஸ்ட்ல மறந்துட்ட மாதிரி திரும்ப வந்த. வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. ஏன் புரியல? இப்போ உன் காதலன் இங்க வர போறான். அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள போறேன். என்ன அப்பா? அவனை பிடிக்கிறதுக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீ அவன் கூட போன்ல கொஞ்சிட்டு இருக்க. இல்ல எங்க ஓடுற? வெளியில போய் நின்னு அப்பா உள்ள இருக்கிறாரு, வராத நியூஸ் கொடுக்க போறியா? வாங்க. நீங்களா? நாங்களே தான் சார். வந்தது வராதமா இப்படி துப்பை கட்டி மிரட்டுறீங்களே சார். அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் நைட் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல சுட்டுக்கொள்ள பாக்குறீங்களே. உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாம உங்களோட சேர்ந்து நாங்களும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்தோம். இப்படி நீங்க செய்யலாமா சார்? அது இருக்கட்டியா, இப்ப எதுக்கு வந்தீங்க? சார், இந்த போட்டோல இருக்கிறவனை பிடிக்கணும் ஆர்டர் போட்டீங்களா சார்? ஆமா. பிளடி தட் ஃபெலோவை உயிரோட புடிச்சிட்டு வர்றதா குணமா கொண்டு வர்றதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து அதை கிளியர் பண்ணிட்டு போகணும். நீங்க ஒண்ணு கிளியர் பண்ண வேணாம். இங்க இருந்து போங்க, நான் புடிச்சுக்கிறேன். அவரே புடிச்சுக்குவாராம்பா. போங்க. சார், ஒரு ரிக்வெஸ்ட். அவனை உயிரோட பிடிக்கிறதுனா கஷ்டம், குணமா கொண்டு வர்றதுன்னா எனக்கு ரொம்ப ஈஸி சார். அது எப்படி ஏட்டையா பணத்தை கொண்டு வர்றீங்க? ஏதாவது சுடுகாட்டு போய் தோணுனா பழைய இத்து போன பணம் கிடைக்காதா? அதை கொண்டு வந்து காட்டின அடையாளமா கண்டுபிடிக்க போறாரு. ஓம் பக்கத்திலே நிக்கிறேன்னா அப்புறம் அதை போய் சார், உங்களுக்கு எங்க ஹெல்ப் தேவையில்லையா? முதல்ல இங்க இருந்து போய் தொலைங்க. சார் ரொம்ப மூட் அவுட் ஆகியிருக்காரு. வா, துப்பாக்கி வச்சிருக்காரு. நான் டிசி தயாளம் பேசுறேன். எஸ் சார், சொல்லுங்க சார். ஒரு ஹாப்பி நியூஸ். அந்த கொலகார விஜய் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்படியா சார்? ஆமா, உங்க வீட்டுக்கு வர வழியில அவனை பிடிச்சிட்டோம். உடனே வந்து கேஸை ஃபைல் பண்ணுங்க. இப்ப உடனே வரேன் சார். பாத்தியா, போலீஸ்காரனை யாரும் ரொம்ப நாளைக்கு ஏமாத்த முடியாது. நம்ம வீட்டுக்கு வர வழியில அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சா. இப்பதான் டிசி போன் பண்ணாரு. வர்றேன். விஜய், 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 உன்னை அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு டிசி ஃபோன் பண்ணி சொன்னாராமே. எஸ் புஜி. ஓ, நான் டிசி பேசுறேன். கொலகார விஜய் அரெஸ்ட் பண்ணியாச்சு. உடனே வந்து கேஸை ஃபைல் பண்ணுங்க. ஏய், விஜயும் நானே, டிசியும் நானே. அதாவது உன்கிட்ட நான் போன்ல பேசுறப்போ உங்க அப்பா ஒட்டு கேட்டான்னு ஒரு சின்ன சந்தேகம். ஓ, அதான் டிசி மாதிரி பேசி உங்க அப்பனை ஏமாத்திட்டேன். இது எப்படி இருக்கு? கில்லாடிதான். கங்க்ராச்சுலேஷன். எதுக்குயா கன்கிராச்சுலேஷன்? அந்த கொலைகாரன் விஜயை பிடிச்சிட்டுன்னு போன் பண்ணீங்களா? அதுக்கு தான். கொலகாரனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, நான் போன் பண்ணனா? என்னையா வளர்ற? மண்டையில எலுமிச்சை பழத்தை போட்டு வித்து அதிகமாயி போச்சுன்னு நினைக்கிறேன். இவர் குரல்ல என்கிட்ட போன்ல பேசுனது யாரு? மாமா போலீஸ் மாமா, மாமா மக்கு மாமா, உன் பொண்ண தொட்டா கிக்கு மாமா. யாரு அது போன்ல? சாரி சார், அவன் எனக்கே அல்வா கொடுத்துட்டான். என்ன விஜய், எங்க அப்பா கிட்ட போய் பாடிட்டு இருக்க? அவர் வந்துட்டாருன்னா? கண்டிப்பா வருவாரு. கமிஷனர் கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு வந்தாருன்னா மருமக இதை கொடுத்துட்டு போனான்னு கொடு. நல்லா டேஸ்டா இருக்கும். விஜய், ஒன்னும் கவலைப்படாத, அடிக்கடி வந்து உன்னை பாத்துக்கிறேன். பாய். ஓ, நீங்களா? எஸ், நானே தான். என்ன இன்னைக்கு நீங்க தனியா வந்திருக்கீங்க? அவர் வரலையா? எவரு? அதான் யுதம். அவனா வரவே மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு பகல் டூட்டி. ஓ, உங்களுக்காகவே நானே காஷ்மீர் போய் படிச்சுட்டு வந்தேன். டேக்கி. தேங்க்யூ. என்ன உள்ள நரிவாட அடிக்குது? ஒரு நாள் என் ஃப்ரெண்ட பார்க்க ஏவி ஸ்டுடியோ போயிருந்தேன். அங்கே ஷூட்டிங்ல இருந்த ஸ்ரீதேவி என்ன பார்த்துட்டாங்க, நானும் பார்த்துட்டேன். ஒரே லுக், லுக்கோ லுக். மறுநாள் காலையில ஸ்ரீதேவி இருந்து லவ் லெட்டர் வந்துச்சு. பட் நான் அதை ஏத்துக்கல. ஆட, இத்தனை நாளும் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பொட்டான்னு திறந்துருச்சுங்க. என்ன வெண்ண? ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடா, ஸ்ரீதேவி கிட்ட இருந்து உனக்கு அடிக்கடி லவ் லெட்டர். அவங்களும் நீயும் லுக்கோ லுக்கு. பாடுறா, மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? நான் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். அவங்க ஸ்வீட் பாயின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெம்பிள் தான் கொஞ்சம் டச் பண்ணேன். அவனுக்கு 1000 சொல்லுவானுங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல்ல? ஆமா. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ மனுஷன் மாதிரி இருந்தியா? இல்ல. அப்புறம் என்ன நீ ஒத்துக்கிற? தப்பு தாங்க. போடா. இல்லடா,
இன்னைக்கு உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுருக்காங்க. மறந்துக்கு இருந்து குட் ஸ்டைல் ஏறி படுத்துறாத. பஞ்சாப்ல கொண்டு போய் இறக்கிடுவானுங்க. வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகும். ஆச்சி ஆச்சி இங்க பாருங்க பேப்பர். என்னப்பா? நம்ம விஜய் மெட்ராஸ் போச்சுல, ஆமா. அங்க யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிடுச்சா. பேப்பர்ல என்ன போட்டிருக்கு படிப்பா? சென்னை மார்ச் 13 தொழிலதிபர் சிங்கார நாயுடுவின் ஒரே மகனும் தாஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டலின் அதிபருமான ஆர் மோகனை இந்த படத்தில் உள்ள வாலிபர் குத்தி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். இந்த கொலைகாரனை பிடிக்கும் பொறுப்பை உதவி கமிஷனர் வி ராகவன் ஏற்றுள்ளார். இல்ல, இது பொய், இது பொய். என் பேரை கொலை செஞ்சிருக்க மாட்டான். என் பேரை யாரையும் கொலை செஞ்சிருக்க மாட்டான். நான் அவனை அப்படி வளர்க்கல, நான் அவனை அப்படி வளர்க்கல. என் பேரை கொலைகாரன் இல்ல, என் பேரை கொலைகாரன் இல்ல, இல்ல, இல்ல. போது போது. என்னப்பா இது? உன் போலீஸ்காரன் புத்திய காட்டிட்டே இல்ல. உன் பொண்ணை என் பேரை விரும்புறாங்கிறதுக்காக அவன் மேல அபாண்டமா பழிய போட்டு கழுமரத்துல ஏற்றலாம்னு நினைக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? இந்த பாருங்கம்மா, அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாதீங்க. அது வேற இது வேற. என்னங்க, அந்த பையன் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பான்னு என்னால கூட நம்ப முடியலங்க. நீ நம்புறியா இல்லங்கறத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. அவன் கொலை செஞ்சதை 10 பேர் கண்ணால பாத்துருக்காங்க. சாட்சியோட டிசிக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பாரியா, நான் இன்னைக்கு சபதம் போடுறேயா, நீ எவன கொலைகாரன்னு சொல்றியோ அவன் எந்த குத்தமும் பண்ணலைங்கிறத நிரூபிச்சு உன் முகத்துல கரிய பூசி உன் பொண்ணு கழுத்துல என் பேரனை விட்டு தாலி கட்ட வைக்கல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறையா. சபதமா போடுற. இங்க பாரு, என் பொண்ணு கழுத்துல உன் பேரை தாலி கட்ட போறது இல்ல. அவன் கழுத்துல தான் தூக்கு கயிறு ஏற போகுது. எல்லாருமா சேர்ந்து என் பேரனை கொலைகாரன் ஆக்கிட்டீங்கல்ல. கைகை வரத்தால காடு சிரிச்சுது, கண்ணுக்கு சாபத்தால மதுரை எரிஞ்சுது. இப்ப நான் வயிறு எரிஞ்சு சொல்றையா, என் பேரனுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படி ஆச்சு, என் மாரியாத்தா இந்த மெட்ராஸே எரிச்சிருவா. ஆமா, வர்றேன். ஒரு தோசை ஒரு சப்பாத்தி கொடு. போண்டா சார், அதை கொஞ்சம் தள்ளி வைங்க, இவன் தின்றுவான். இல்ல ஏட்டையா, டேஸ்ட் எப்படி இருக்கு பார்க்கலாம் தான். காசு கொடுக்கறவங்களுக்கு தெரியாதா டேஸ்ட பத்தி? வாடா. அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? மெனு கார்டை பாடுறா. என்ன இந்தியில போட்டுருக்கு? பாம்பே ரெஸ்டாரண்ட் இந்தியில தான் எழுதிருப்பாங்க. பக்கத்துல ஒரு ஜென்டில்மேன் இருக்காரு, அவரை கேளு. கேட்டுவேன், என் பிரஸ்டேஜ் போயிருமே. அடிச்சன மூளை செதறி செவுத்து ரொட்டிக்கு. பாரதேசி நாய், பசியில துடிச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரிசேட் வேண்டியிருக்கு? கேளு மேன். சார் சார் அவரு ஹிந்தி தெரியாம தான் தேய்ச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சார், ஏட்டையா கொலை ஏட்டையா? நான் அதை சொல்ல இவ்வளவு நேரமா? புடுறா. கொலை பண்ணிருக்கான்ல. அதான்டா புடுறா. ஐயோ, ஏய், புடுறா. ஏய், புடுறா. ஓடாத. ஏய். ஏய், நான் யாரு? மலைக்கல்லனை மரத்துல கட்டி வச்சு அடிச்சவன். மலையூர் மம்பட்டியான மலையில இருந்தே உருட்டி விட்டவன். கரிமேடு கருவாயன கைய விட்டே கண்ணன் ஓடினவன். எனக்கு நீ கொசு மாதிரிடா. நடா ஸ்டேஷனுக்கு. வர்றத பத்தி ஒண்ணு இல்ல. பாக்கெட்ல பாம்பு வச்சிருக்கேன். வெடிச்சா எல்லாம் செத்து போயிடுவோம். பரவாயில்லையா? டேய் தம்பி, வெளியில எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. அத நான் போய் பாத்துக்கிறேன். இவனை நீ பிக்கப் பண்ணிட்டு வந்துரு. ஏட்டையா, இந்த கேஸ நீங்க தான் பிடிச்சிருக்கீங்க. ஒப்படைச்சீங்கன்னா உங்களுக்கு பதக்கம் கொடுப்பாங்க. அந்த மெடலை நீ வாங்கிக்கங்கறேன். எனக்கு வேணாங்கிறேன். சொன்ன கேளுடா. நான் சொன்னா நீங்க கேளுங்க. பிடிவா இருந்தா எனக்கு அப்புறம் பிடிக்காதுங்கிறது. கோவம் வந்துரும். ஏய், கண்ணாமூச்சி சொன்னா தூக்கிடுவேன். கேக்குறியா இல்லையா? ஐயோ, ஓடிட்டாங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு. சென்னை பிரபல தொழிலதிபர் சிங்கார நாயுடுவின் மகனும் தாஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டல் அதிபருமான எஸ் மோகனை விஜய் என்ற இந்த வாலிபன் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிவிட்டதாக போலீசுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இவனை பற்றி தெரிந்தவர்கள் தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி: கமிஷனர் அலுவலகம், நுங்கம்பாக்கம், சென்னை 34. தொலைபேசி எண் 82799090. அவனை ஃபாலோ பண்ணியா? யாருடா கண்ணா நீ? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நான் தங்கணும். ஒரு ராத்திரி என்ன, எத்தனை ராத்திரி வேணாலும் தங்கிக்க. உன்ன மாதிரி வாலிப பசங்க தங்கறதுக்கு தானே இவ்வளவு பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கேன். ஆமா, எவ்வளவு பண்ண வச்சிருக்க?
இங்க 500 ரூபாய்க்கு ஒரு குஜிலி, நீ 1500 ரூபாய் கொடுத்திருக்க, உனக்கு 3 குஜிலி. நான் குல்ஃபி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன குஜிலிஸ்? உள்ள வா காட்டுறேன். குஜிலினா என்னன்னு தெரியாம இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துட்ட. ஜுஜுபே. இப்ப பாரு. இவ பேர் பபிதா, பம்பாய் சரக்கு, बहुत अच्छा குஜிலி. இவ பேர் அனுஜா, கேரளத்து குட்டியான. இது கவிதா, கேட்ட, தமிழ்நாட்டு கட்டு. கண்ணா, நீ ஜாலியா மஜா பண்ணு. கொடுத்து வச்சவளுக. என்ன சட்டை கல்றீங்க? ഇവിടെ വന്നല്ലോ, ജോലി ആരംഭിക്കണ്ടേ? ஜோலியா? என்ன ஜோலி? மச்சான், நாங்க தொழில ரொம்ப நாணயமா இருப்போம். காசு வாங்கிட்டா கரெக்டா நடந்துக்குவோம். போலாமா? எங்க? ஆஜா, பயாஸ்கோப் தேக்கோ. பயாஸ்கோப்பா? ஆமாண்ணா. கண்ட இடத்துல கை வைக்கிறானுங்க. தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோம். சமாளிப்போம்.